வணக்கம். வெப்ப இயக்கவியல் அதாவது தெர்மோடைனமிக்ஸ் பத்தின உங்க குறிப்புகளை பார்த்தோம். ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பு. ஆமா, அதுல நிறைய சூத்திரங்கள், விதிகள், எண்கள்னு இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம நோக்கம் இதை ஒரு பாடமா பார்க்கறது இல்ல. ஒரு கப் சூடான காஃபில இருந்து நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை இந்த குறிப்புகளை வச்சு புரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா. சரி, ஆரம்பிக்கலாம். முதல் விஷயமே ஒரு பெரிய குழப்பம்தான். வெப்பம் அதாவது ஹீட், அப்புறம் வெப்பநிலை டெம்பரேச்சர். ரெண்டும் ஒண்ணுதான் தான் நம்ம பொதுவா நினைப்போம். ஆனா உங்க குறிப்புகள்ல இது ரெண்டும் வேற வேறன்னு தெளிவா சொல்லியிருக்கு. அது எப்படின்னு கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். நிச்சயமா. இதுதான் இந்த தலைப்போட முதல் படி. சொல்லப்போனா, ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, வெப்பநிலைங்கிறது ஒரு பொருளுக்குள்ள இருக்கிற மூலக்கூறுகள், அதாவது மாலிக்யூல்ஸ், சராசரியா எவ்வளவு வேகமா ஆடிட்டு இருக்குங்கிற அளவீடு. ஓகே, அப்போ வெப்பநிலைங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்பீடு மாதிரி. கரெக்ட். ஆனா வெப்பம், அதாவது வெப்ப ஆற்றல் அப்படி இல்ல. சரி. அது அந்த பொருளுக்குள்ள இருக்கிற மொத்த இயக்க ஆற்றல். அதாவது எல்லா மூலக்கூறுகளோட இயக்கத்தையும் சேர்த்தா வர்ற டோட்டல் எனர்ஜி. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. சராசரி வேகம், மொத்த ஆற்றல். ஒரு உதாரணத்தோட சொன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. இப்போ ஒரு சின்ன கப்புல கொதிக்கிற காஃபி இருக்குன்னு வச்சுக்கலாம். சரி. அதோட வெப்பநிலை கிட்டத்தட்ட 100 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ம். பக்கத்துல ஒரு பெரிய நீச்சல் குளம் இருக்கு. அதோட வெப்பநிலை ஒரு 30 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். ம். இப்போ எதுக்கு வெப்பநிலை அதிகம்? அது காஃபிக்கு தான். ஆமா. ஆனா எந்த பொருள்ல மொத்த வெப்ப ஆற்றல் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீச்சல் குளத்துலயா? நீச்சல் குளத்துல தான். ஏன்னா காஃபில கொஞ்சம் தான் மூலக்கூறுகள் இருக்கு. ஆனா நீச்சல் குளத்துல கோடிக்கணக்கான மூலக்கூறுகள் இருக்கு. ஓஹோ. ஒவ்வொன்னும் மெதுவா அசைஞ்சாலும் மொத்தமா சேர்த்தா அதோட ஆற்றல் மிக அதிகம். வெப்பநிலைங்கிறது எவ்வளவு சூடா இருக்குங்கிற தீவிரம், வெப்பம்ங்கிறது எவ்வளவு ஆற்றல் இருக்குங்கிற அளவு. வாவ். அப்போ உங்க விளக்கம்படி பார்த்தா கொதிக்கிற ஒரு கெட்டில விட ஆர்க்டிக் பெருங்கடல்ல அதிக வெப்ப ஆற்றல் இருக்குன்னு சொல்லலாமா? மிக சரியா சொன்னீங்க. கேட்கவே விசித்திரமா இருக்கு. ஆனா நீங்க சொன்ன லாஜிக் படி அதுதான் சரி. இதுதான் அந்த அடிப்படை வித்தியாசம். இத புரிஞ்சுக்கிட்டா அடுத்தடுத்த விஷயங்கள் ரொம்ப எளிமையா இருக்கும். உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி இந்த வெப்ப ஆற்றல் எப்போதுமே அதிக வெப்பநிலை இருக்கிற இடத்துல இருந்து குறைவான வெப்பநிலை இருக்கிற இடத்துக்கு தான் பாயும். ஆமா, காஃபி கொஞ்ச நேரத்துல ஆறி போறதுக்கு இதுதான் காரணம். அதுல இருக்கிற வெப்பம் காத்துல பரவிடுது. சரி, இந்த வெப்ப பரிமாற்றம் நின்னு போற ஒரு புள்ளி இருக்குமே, அத பத்தி உங்க நோட்ஸ்ல வெப்ப சமநிலை, அதாவது தெர்மல் ஈக்குலிபிரியம்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது என்ன? ரெண்டு பொருட்கள் தொடர்புல இருக்கும்போது சூடான பொருள்ல இருந்து வெப்பம் குளிர்ச்சியான பொருளுக்கு போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல ரெண்டு பொருளோட வெப்பநிலையும் சமமா ஆகிடும். ஓ, அப்போ வெப்ப பரிமாற்றம் நின்னுடும். ஆமா, நின்னுடும். அந்த நிலைதான் வெப்பச் சமநிலை. இதுல ஒரு முக்கியமான விதி இருக்கு. சூடான பொருள் எவ்வளவு வெப்பத்தை இழந்ததோ மிக சரியா அதே அளவு வெப்பத்தை குளிர்ச்சியான பொருள் வாங்கியிருக்கும். ஆற்றல் எங்கேயும் வீணாகாது. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என் கண்ணுல பட்டது. ஒரு பொருளை சூடுபடுத்தும் போது இல்ல குளிர்விக்கும் போது அதோட நிறை, அதாவது மாஸ் மாறாதுன்னு உங்க குறிப்பு சொல்லுது. ஆமா. இது சின்ன விஷயமா தெரிஞ்சாலும் நாம ஆற்றலை தான் பரிமாற்றம் செய்யறோமே தவிர பொருளையே மாத்தலங்கிறத இது தெளிவா காட்டுது இல்லையா? ஆமா, அது ரொம்ப முக்கியமான கருத்து. ஆற்றல் வருது போகுது, ஆனா பொருள் அங்கேதான் இருக்கு. சரி, இப்போ இந்த மூலக்கூறுகளோட வேகத்தை நாம எப்படி அளக்கறோம்னு பார்க்கலாமா? ஆமா, அதான் அடுத்த கேள்வி. வெப்பநிலைங்கிறது மூலக்கூறுகளோட வேகம்னு சொல்லிட்டோம். ஆனா கண்ணுக்கே தெரியாத அந்த வேகத்தை நாம எப்படி நம்பர்ல சொல்றது? நம்ம கிட்ட செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின்னு 3 ஸ்கேல் இருக்கு. இதுல கெல்வின் ஏன் அறிவியல் உலகத்துல இவ்ளோ முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு? அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்? நல்ல கேள்வி. செல்சியஸ், ஃபாரன்ஹீட் ரெண்டுமே நம்ம அன்றாட வாழ்க்கைய வச்சு உருவாக்கப்பட்டது. உதாரணமா செல்சியஸ்ல 0ங்கிறது தண்ணி உறையிற புள்ளி, 100ங்கிறது தண்ணி கொதிக்கிற புள்ளி. இது நமக்கு எளிதா இருக்கு. ஆமா. ஆனா அறிவியல் பார்வையில இது ஒரு சார்பு நிலை அளவுகோல், அதாவது ஒரு ரிலேட்டிவ் ஸ்கேல் தான். சார்பு நிலைனா? அதாவது அது தண்ணியை சார்ந்து இருக்கு. ஆனா கெல்வின் அளவுகோல் அப்படி இல்ல. அது தனித்த அளவுகோல், அதாவது அப்சல்யூட் ஸ்கேல். ஓஹோ. அது எதையும் சார்ந்தில்ல. அதோட 0, அதாவது 0 கெல்வின் ஒரு தத்துவவாதமான புள்ளி. அத தனிச்சுழி வெப்பநிலை, அதாவது அப்சல்யூட் ஜீரோன்னு சொல்லுவோம். தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னா கோட்பாட்டு ரீதியா அந்த வெப்பநிலையில எல்லா மூலக்கூறுகளோட இயக்கமும் பூர்த்தியாக நின்னுடும். ஒரு அசைவு கூட இருக்காது. அப்படியா?
அதனால அதுக்கு கீழே ஒரு வெப்பநிலை இருக்கவே முடியாது. அதனால தான் அது தனித்த அளவுகோல். அறிவியல்ல எல்லா கணக்கீடுகளுக்கும் இதுதான் அடிப்படை. அப்போ ஒருவேளை நாம ஒரு பலூனை 0 கெல்வின் வெப்பநிலைக்கு கொண்டு போனா அது காத்தே இல்லாம சுருங்கி காணாம போயிடுமா? ஏன்னா மூலக்கூறுகள் அசையலன்னா அதுக்கு பருமனே இருக்காதே. தத்துவார்த்தமா நீங்க சொல்றது சரிதான். ஆனா நடைமுறையில தனிச்சுழி வெப்பநிலைய அடையவே முடியாது. ஓ, நாம அதுக்கு மிக மிக அருகில் போகலாம், ஆனா அதை தொட முடியாது. உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி கெல்வின் அளவுகோல் நீரின் மும்முப்புள்ளி வச்சு ரொம்ப துல்லியமா வரையறுக்கப்பட்டிருக்கு. அந்த துல்லியம் தான் விஞ்ஞானிகளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, இப்ப புரியுது. வெப்பநிலை மாறும்போது மூலக்கூறுகளோட வேகம் மாறுது. சரி, அந்த வேக மாற்றம் பொருட்கள்ல வேற என்ன விளைவை ஏற்படுத்தும்? உங்க குறிப்புகள்ல வெப்ப விரிவு பத்தி ஒரு அட்டவணையே இருக்கு. ஆமா, தெர்மல் எக்ஸ்பான்ஷன். அலுமினியம், கண்ணாடி, பாதரசம்னு சில பொருள்களோட பரும வெப்ப விரிவு குணகம் கொடுத்திருக்கீங்க. இந்த எண்கள் நமக்கு என்ன சொல்லுது? அந்த அட்டவணை தான் பல கருவிகளோட ரகசியம். அதுல இருக்கிற ஒவ்வொரு எண்ணும் ஒரு பொருளை 1 டிகிரி செல்சியஸ் சூடுபடுத்தினா அதோட பருமன் எவ்வளவு அதிகரிக்கும்னு சொல்லுது. சரி. அதுல நீங்க கண்ணாடியோட மதிப்பையும் பாதரசத்தோட மதிப்பையும் பாருங்க. பாக்குறேன். பாதரசத்தோட மதிப்பு கண்ணாடியோட மதிப்பை விட கிட்டத்தட்ட 7 மடங்கு அதிகமா இருக்கு. இதனால என்ன? இதனாலதான் பாதரச வெப்பநிலைமானி, அதாவது மெர்க்குரி தெர்மோமீட்டர் வேலை செய்யுது. யோசிச்சு பாருங்க, தெர்மோமீட்டர்ல கண்ணாடி குழாய்க்குள்ள பாதரசம் இருக்கு. ஆமா. நம்ம அதை சூடான பொருள் மேல வைக்கும்போது கண்ணாடியும் விரிவடையும், உள்ள இருக்கிற பாதரசமும் விரிவடையும். ஆனா பாதரசம் கண்ணாடியை விட 7 மடங்கு வேகமா விரிவடையும். கரெக்ட். அதனாலதான் கண்ணாடி லேசா விரிவடைஞ்சாலும் பாதரசம் அதுக்குள்ள மிக வேகமா விரிவடைஞ்சு மேல ஏறுது. அந்த வித்தியாசத்தை தான் நாம அளவீடா பாக்குறோம். ஓ, ஒருவேளை ரெண்டுமே ஒரே அளவுல விரிவடைஞ்சா பாதரசம் மட்டும் மாறவே மாறாது, தெர்மோமீட்டர் வேலையே செய்யாது. இதுதான் அந்த ஆகா தருணம். அந்த அட்டவணையில் இருக்கிற எண்கள் வெறும் டேட்டா இல்ல, அது ஒரு கருவி எப்படி இயங்குதுங்கிற ரகசிய குறிப்பு. சூப்பர். ஆமா. சரி, திரவங்கள் திடப்பொருட்கள் சூடுபடுத்தினா விரிவடையுது, ஆனா வாயுக்கள் அதுங்க இன்னும் வித்தியாசமா நடந்து கொள்ளுமே. உங்க குறிப்புகளோட கடைசி பகுதி இத பத்தி தான் பேசுது. ஆமா, வாயுக்கள் கொஞ்சம் சிக்கலானது. அத புரிஞ்சிக்க விஞ்ஞானிகள் ஒரு எளிமையான மாதிரிய உருமாட்டினாங்க. அதுதான் நல்லியல்பு வாயு, அதாவது ஐடியல் கேஸ். உங்க குறிப்புகள்ல இயல்பு வாயு, நல்லியல்பு வாயுன்னு 2 வகையா பிரிச்சிருக்கு. அது என்ன நல்லியல்பு வாயு? நிஜத்துல அப்படி ஒண்ணு இருக்கா? நிஜத்துல இல்ல, இது ஒரு கற்பனையான வாயு. இந்த நல்லியல்பு வாயு மாதிரியில வாயு மூலக்கூறுகள் ரொம்ப சின்ன புள்ளிகள் மாதிரி. அதுகளுக்குள்ள எந்த விதமான ஈர்ப்பு விசையோ விலக்கு விசையோ கிடையாதுன்னு நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். ஒண்ணுக்கொன்னு மோதாம பாட்டுக்கு நேரா போயிட்டே இருக்கும். ஒரு ஒழுக்கமான மாணவர்கள் இருக்கிற வகுப்பறை மாதிரி. ஓகே, நிஜத்துல மாணவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. அப்போ இயல்பு வாயுக்கள், அதாவது நைட்ரஜன், ஆக்சிஜன் மாதிரி நிஜ வாயுக்கள் இப்படிப்பட்டது. இயல்பு வாயு மூலக்கூறுகளுக்குள்ள ஒரு சின்ன பலவீனமான ஈர்ப்பு விசை இருக்கும். மாணவர்கள் ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்கிற மாதிரி. சரி. பெரும்பாலான நேரங்கள்ல இந்த விசையும் ரொம்ப முக்கியம் இல்ல, ஆனா சில சூழ்நிலைகள்ல இது பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். உங்க குறிப்புகள்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. சில நேரங்கள்ல இந்த குறும்புக்கார இயல்பு வாயுக்கள் கூட அந்த ஒழுக்கமான நல்லியல்பு வாயுக்கள் மாதிரி நடந்து கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, நடக்கும். அது எப்போ, ஏன் அப்படி நடக்குது? 2 சூழ்நிலைகள்ல அப்படி நடக்கும். ஒண்ணு, வெப்பநிலை மிக அதிகமா இருக்கும்போது. 2வது, அழுத்தம் மிக குறைவா இருக்கும்போது. ஏன்? யோசிச்சு பாருங்க, வெப்பநிலை ரொம்ப அதிகமா இருந்தா மூலக்கூறுகள் ராக்கெட் வேகத்துல போகும். அந்த வேகத்துல அதுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு மூலக்கூறோட சின்ன ஈர்ப்பு விசையெல்லாம் ஒரு பொருட்டாவே தெரியாது. ஓ, கண்டுக்காம கடந்து போயிடும். ஆமா, அதே மாதிரி அழுத்தம் ரொம்ப குறைவா இருந்தா மூலக்கூறுகள் ஒண்ணுக்கொன்னு ரொம்ப தூரத்துல இருக்கும். ஒரு பெரிய மைதானத்துல 2 பேர் நிக்கிற மாதிரி. அவங்களுக்குள்ள பேச வாய்ப்பே இல்ல. சரிதான். இந்த 2 நிலைகள்லயும் இயல்பு வாயுக்கள் கிட்டத்தட்ட நல்லியல்பு வாயுக்கள் மாதிரி தான் நடந்து கொள்ளும். அருமை. அப்போ இந்த எளிமையான நல்லியல்பு வாயுவோட நடத்தையை விவரிக்கிறதுக்கு சில விதிகள் இருக்குமே. உங்க குறிப்புகள்ல பாயில் விதி, சார்லஸ் விதி, அவகேட்ரோ விதின்னு 3 விதிகள் இருக்கு. இது ஒவ்வொன்னும் ஒரு புதிரோட துண்டு மாதிரி தெரியுது. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. ஒவ்வொன்னும் ஒரு உறவை விளக்குது. முதல்ல பாயில் விதி. இது அழுத்தம், அதாவது பிரஷர்,
அப்புறம் பருமனுக்கு அதாவது வால்யூமுக்கு உள்ள உறவை சொல்லுது. சரி. வெப்பநிலைய மாத்தாம நீங்க ஒரு வாயுவோட அழுத்தத்தை அதிகப்படுத்தினா அதோட பருமன் குறையும். ஒரு சைக்கிள் பம்ப்ல காத்து அடைக்கிற மாதிரி அழுத்த அது சுருங்கும். சரி, இது ஒரு துண்டு. அடுத்தது சார்லஸ் விதி. இது வெப்பநிலைய உள்ள கொண்டு வருது இல்லையா? ஆமா, இது வெப்பநிலைக்கும் பருமனுக்கும் உள்ள உறவை சொல்லுது. அழுத்தத்தை மாத்தாம நீங்க ஒரு வாயுவை சூடுபடுத்தினா அதோட பருமன் அதிகரிக்கும். யோ, வெயில்ல வச்ச சிப்ஸ் பாக்கெட் உப்பி போறது மாதிரி. கரெக்ட். அது ஒரு நல்ல உதாரணம். ஓகே, அழுத்தம் பருமன், வெப்பநிலை பருமன், 2 துண்டுகள் கிடைச்சிருச்சு. 3வது அவகேட்ரோ விதி. இது வாயுவோட அளவை பத்தி பேசுதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். இது பருமனுக்கும் அங்க எவ்ளோ மூலக்கூறுகள் இருக்குங்கிறதுக்கும் உள்ள உறவை சொல்லுது. நீங்க ஒரு பலூன்ல காத்து ஊத ஊத அதோட பருமன் அதிகமாகுது இல்லையா? அதுதான் இது. சரி, இப்போ நம்ம கிட்ட 3 தனித்தனி விதிகள் இருக்கு: பாயில், சார்லஸ், அவகேட்ரோ. ஆனா நிஜ உலகத்துல அழுத்தம், வெப்பநிலை, பருமன் எல்லாமே ஒரே நேரத்துல மாறிட்டே இருக்குமே. ஆமாம். இது ரொம்ப குழப்பமா இருக்கு. இந்த 3 விதிகளையும் ஒன்னா சேர்க்கிற மாதிரி ஏதாவது ஒரு மாஸ்டர் கீ இருக்கா? இருக்கு. அதுதான் அறிவியலோட அழகு. இந்த 3 விதிகளையும் ஒன்னா இணைக்கும்போது நமக்கு கிடைக்கிற சமன்பாடு தான் நல்லியல்பு வாயு சமன்பாடு. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஆமாம். PV = nRT. இது வெப்ப இயக்கவியல்ல மிக சக்தி வாய்ந்த ஒரு கருவி. PV = nRT. இந்த ஒரு சின்ன சமன்பாடு அந்த 3 விதிகளையும் உள்ளடக்கி இருக்கா? ஆமா. இது ஒரு வாயுவோட அழுத்தம் P, பருமன் V, வெப்பநிலை T, மூலக்கூறுகளின் எண்ணிக்கை N, இந்த 4க்கும் உள்ள உறவை மிக நேர்த்தியா விளக்குது. அருமை. இது ஒரு சிக்கலான உலகத்தோட எளிமையான மாதிரி. உங்க குறிப்புகள்ல போல்ட்ஸ்மேன் மாறிலி, பொதுவாயு மாறிலி R மாதிரியான மதிப்புகள் இருக்கு. அந்த எண்கள் தான் இந்த சமன்பாட்டை நிஜ உலக கணக்கீடுகளுக்கு பயன்பட வைக்குது. ஆக நம்ம பயணம் எங்க ஆரம்பிச்சு எங்க வந்து நிக்குது பாருங்க. ஒரு கப் காஃபில ஆரம்பிச்சு கண்ணுக்கு தெரியாத மூலக்கூறுகளோட நடனத்தை பார்த்து அது எவ்வளவு நேர்த்தியான விதிகளுக்கு கட்டுப்பட்டு இயங்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா. வெப்பநிலைனா என்ன, வெப்பம்னா என்னன்னு பார்த்தோம். வெப்பநிலைமானி ஏன் வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கடைசியா வாயுக்களோட குழப்பமான உலகத்தை PV = nRTங்கிற ஒரு அழகான சமன்பாட்டுக்குள்ள அடக்கிட்டோம். நாம விவாதிச்ச விஷயங்கள்ல இருந்து உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறேன். சொல்லுங்க. அதிக வெப்பநிலை, குறைந்த அழுத்தத்துல இயல்பு வாயுக்கள் நல்லியல்பு வாயுக்கள் மாதிரி நடந்து கொள்ளும்னு பார்த்தோம் இல்லையா? ஆமா. இப்போ இது அப்படியே தலைகீழா யோசிச்சு பாருங்க. ஒரு இயல்பு வாயுவை மிக மிக அதிக அழுத்தத்துக்கும் மிக மிக குறைந்த வெப்பநிலைக்கும் உட்படுத்தினா என்ன நடக்கும்? அதிக அழுத்தம் மூலக்கூறுகளை ஒன்னோட ஒன்னு இடிச்சுக்கிற அளவுக்கு பக்கத்துல கொண்டு வரும். குறைந்த வெப்பநிலை அதோட வேகத்தை குறைச்சு கிட்டத்தட்ட நகர முடியாத அளவுக்கு ஆக்கிடும். அந்த நிலைமையில நாம ஆரம்பத்துல பேசின அந்த பலவீனமான மூலக்கூறு கவர்ச்சி விசை என்ன செய்யும்? அந்த மூலக்கூறுகள் அது என்ன பண்ண முயற்சி பண்ணும்? இதுக்கான பதில் உங்க குறிப்புகள்ல நேரடியா இல்ல, ஆனா அதுக்கான தடயங்கள் இருக்கு. சிந்திச்சு பாருங்க.